அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். என்னோட பேர் ராஜா சிங். நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஎஸ்எம் கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாமுடைய ஃபஸ்ட் சாப்டருடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு ரிசர்ச் அனலிஸ்ட் ப்ரொஃபஷன், தட் இஸ் த ஃபஸ்ட் சாப்டர். அந்த ஃபஸ்ட் சாப்டருடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதாவது ப்ரீவியஸ் வீடியோஸோட கண்டினியூஷன் தான். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு ரிசர்ச் அனலிஸ்ட் ப்ரொஃபஷனுடைய மாதிரி வினாத்தாளை குறித்து தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சாப்டருடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஷுட் பி டிஸ்க்ளோஸ்ட் இஃப் ஏ ரிசர்ச் அனலிஸ்ட் ஹோல்ட் ஷேர்ஸ் இன் எ கம்பெனி தே ஆர் அனலைசிங்? அதாவது ஒரு ஆராய்ச்சி ஆய்வாளர் அவர்கள் ஆய்வு செய்யும் நிறுவனத்தில் பங்குகளை வைத்திருந்தால் எதை வெளிப்படுத்த வேண்டும்? ஸோ ஒரு ஆராய்ச்சி ஆய்வாளர் அவர் வந்து ஆய்வு செய்யும் நிறுவனத்தில் வந்து அவர் பங்கு வைத்திருந்தால் எதை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், their investment strategy, their personal financial situation, their long term goals. அதாவது எதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, முதலீடு உத்திகளை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிதி நிலைமை, தனிப்பட்ட நிதி நிலைமையும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நீண்டகால இலக்குகள், தட் இஸ் லாங் டேர்ம் கோல்ஸை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் கண்டிப்பாக வந்து முரண்பாடுகளை வந்து அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணணும், தட் ரிசர்ச் அனலிஸ்ட். ஸோ தட் ஃபஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், தேர் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட், விச் குவாலிட்டி இஸ் நாட் எசென்ஷியல் ஃபார் ஏ ரிசர்ச் அனலிஸ்ட்? அதாவது ஆராய்ச்சி ஆய்வாளருக்கு எந்த தரம் அவசியம் இல்லை. இதில் கொடுத்துருக்கிற குவாலிட்டியில் எந்த குவாலிட்டி இட் இஸ் நாட் எசென்ஷியல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எசென்ஷியல் நாட் எசென்ஷியல்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, குட் வித் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாரிட்டி இன் ஃபினான்ஷியல் கான்செப்ட். தேர்ட் ஒன் லீகல் எக்ஸ்பர்டைஸ். ஃபோர்த் ஒன் அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ். அதாவது குட் வித் நம்பர்ஸ் கண்டிப்பாக எசென்ஷியல், ஃபினான்ஷியல் கான்செப்ட் கண்டிப்பாக ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டுக்கு வந்து அவசியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ் ஆல்சோ, இந்த விவரங்கள் எல்லாம் வந்து அவருக்கு கண்டிப்பாக வந்து தெரிய வேண்டும், என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு உள்ளதும் ரிசர்ச் அனலிஸ்ட்டு தெரிய வேண்டும். பட் சட்ட நிபுணத்துவம் அவருக்கு வந்து அவசியம் இல்லை. தட் இஸ் லீகல் எக்ஸ்பர்டைஸ் இஸ் நாட் நெசசரி ஃபார் எ research analyst. That is not essential quality for a research analyst. அதான் வந்து third, that is C is the correct answer, that is legal expertise is the correct answer. Next one, what should a research analyst do if they have a bias towards a company? அதாவது ஒரு நிறுவனத்திற்கு ஒரு சார்பு இருந்தால் ஒரு ஆராய்ச்சி ஆய்வாளர் என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஒரு ஆராய்ச்சி ஆய்வாளர் ஒரு நிறுவனத்துடன் ஒரு சார்பு இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த சார்பாக அந்த கம்பெனியில் இருந்தால் அவர் வந்து எதை வெளிப்படுத்த வேண்டும்? அதுதான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் நியூட்ராலிட்டி, லெட் த பயாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தர் அனாலிசிஸ், அவாய்ட் அனலைசிங் தட் கம்பெனி, டிஸ்க்ளோஸ் த பயாஸ் டு கிளைண்ட்ஸ். அதாவது சுதந்திரம் மற்றும் நடுநிலைமை பேணுதல், சார்பு அவர்களின் பகுப்பாய்வில் தாக்கத்தை ஏற்படுத்தட்டும், அந்த நிறுவனத்தை பகுப்பாய்வு செய்வதை தவிர்க்கவும், வாடிக்கையாளர்களுக்கு சார்பு நிலையை வெளிப்படுத்தும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு பயாஸ், ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் பயாஸ் இருக்காருன்னா, எந்த பயாஸ் இருந்தாலுமே அவர் வந்து எதை மெயின்டைன் பண்ணணும்னா, இண்டிபெண்டன்ஸ் அண்ட் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். அதாவது சுதந்திரம் மற்றும் நடுநிலைமையை கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், தட் இஸ் மெயின்டைன் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் நியூட்ரலிட்டி. Next one, what type of analysis involves understanding qualitative factors as affecting performance? அதாவது what type of analysis involves understanding qualitative factors affecting performance? அதாவது செயல்திறனை பாதிக்கும் தரமான காரணிகளை புரிந்து கொள்வது என்ன வகையான பகுப்பாய்வு? எந்த அனாலிசிஸ் பண்ணுனா செயல்திறனை பாதிக்கும் காரணிகளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த அனாலிசிஸ் பண்ணுனா செயல்திறனை பாதிக்கும் காரணிகளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஆப்ரேஷனல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், பிஹேவியரல் அனாலிசிஸ். அதாவது செயல்பாட்டு பகுப்பாய்வு, தொழில்நுட்ப பகுப்பாய்வு, அடிப்படை பகுப்பாய்வு, நடத்தை பகுப்பாய்வு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணாதான் வந்து அந்த பர்டிகுலர் ஃபேக்டர்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது செயல்திறனை பாதிக்கும் தரமான காரணிகளை புரிந்து கொள்வதற்கு நாம் பண்ண வேண்டிய பகுப்பாய்வு அடிப்படை பகுப்பாய்வு. அதை பண்ணால் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து, வாட் இஸ் அ கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வித் கிளைண்ட்ஸ்? அதாவது வாடிக்கையாளர்களுடனான தொடர்புகளின் முக்கிய அம்சம் என்னன்னு கேட்குறாங்க. வாடிக்கையாளர்களுடனான தொடர்புகளின் முக்கிய அம்சம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ப்ரொவைடிங் ரியலிஸ்டிக் சஜஷன் based on facts and figures, ensuring personal opinions are dominant, focusing solely on quantitative data, using complex language and jargon. அதாவது உண்மைகள் மற்றும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் யதார்த்தமான பரிந்துரைகளை வழங்குதல், தனிப்பட்ட கருத்துக்கள் ஆதிக்கம் செலுத்துவதை உறுதி செய்தல், அளவு தரவுகளில் மட்டுமே கவனம் செலுத்துதல், சிக்கலான மொழி மற்றும் வாசகங்களை பயன்படுத்துதல். ஸோ வந்து வாடிக்கையாளர்களுடன், அதாவது கிளைண்ட்ஸு கூட இன்ட்ராக்ஷனோட கீ ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், தட் இஸ் உண்மைகள் மற்றும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் யதார்த்தமான பரிந்துரைகளை வழங்குதல். அதாவது ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து ரியலிஸ்டிக் சஜஷன் வந்து கிளைண்ட்ஸுக்கு கொடுக்கணும். ஸோ தட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், தட் இஸ் ப்ரொவைடிங் ரியலிஸ்டிக் சஜஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்.
நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரோல் ஆஃப் பிளான்ட் ஆர் ஃபேக்ட்ரி விசிட் ஃபார் ரிசர்ச் அனலிஸ்ட்? அதாவது ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து ஒரு பிளான்ட் இல்லைனா ஒரு ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன, அது எதற்காக வந்து அவர் வந்து விசிட் பண்ணுறாரு, அதை வந்து ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. டு கேதர் கம்பெனி ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன், டு கண்டக்ட் மார்க்கெட் டிரான்சாக்ஷன், டு பெர்ஃபார்ம் லீகல் அனாலிசிஸ், டு மேனேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நிறுவனம் சார்ந்த தகவல்களை சேகரிக்க, சந்தை பரிவர்த்தனைகளை நடத்துதல், சட்ட பகுப்பாய்வு செய்ய, முதலீடுகளை நிர்வகித்தல். அதாவது ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து, அதாவது ஆராய்ச்சி ஆய்வாளர் ஒரு பிளான்ட் இல்லைனா ஒரு ஃபேக்ட்ரியை வந்து எந்த நோக்கத்துக்காக விசிட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நிறுவனம் சார்ந்த தகவல் சேகரிக்க விசிட் பண்ணுறாரா, இல்லை சந்தை பரிவர்த்தனைகளை நடத்துவதற்கா, சட்ட பகுப்பாய்வு செய்வதற்கா, முதலீடுகளை நிர்வகிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேக்ட்ரி இல்லைனா ஒரு பிளான்ட்டை எதுக்காக விசிட் பண்ணுறாருன்னா, அந்த நிறுவனம் சார்ந்த தகவல்களை சேகரிக்க தான் வந்து அவர் விசிட் பண்ணுறாரு. ஸோ தேட் இஸ் த ரோல் ஆஃப் ரிசர்ச் அனலிஸ்ட் ஃபார் விசிட்டிங் எ பிளான்ட் ஆர் ஃபேக்ட்ரி, தட் இஸ் டு கேதர் த கம்பெனி ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து, வாட் ஷுட் பி த பேசிஸ் ஆஃப் சஜஷன்ஸ் மேட் பை ரிசர்ச் அனலிஸ்ட்? அதாவது ஆராய்ச்சி ஆய்வாளர் வழங்கிய பரிந்துரையின் அடிப்படையான என்ன இருக்க வேண்டும், அடிப்படையில் வந்து அவர் வழங்கிய பரிந்துரையில் என்ன இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேசிக்காக வந்து அந்த கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து என்ன இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், பர்சனல் பயாசஸ், மார்க்கெட் ரூமர்ஸ் அண்ட் கிளைண்ட் ப்ரிஃபரன்சஸ். அதாவது உண்மைகள் மற்றும் புள்ளி விவரங்கள், தனிப்பட்ட சார்பு, சந்தை வதந்திகள், வாடிக்கையாளர்கள் விருப்பத் தேர்வுகள். ஸோ வந்து அவர் கொடுத்துருக்கிற பரிந்துரையில் கண்டிப்பாக வந்து பேசிக், அதாவது அடிப்படையாக வந்து என்ன இருக்க வேண்டும்னா, உண்மைகள் மற்றும் புள்ளி விவரங்கள் இருக்க வேண்டும். புள்ளி விவரங்களும் உண்மைகளும் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஸோ ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இஸ் த answer for this question, that is basis of suggestion made by research analyst. Next one, which of the following is not a primary role of research analyst? அதாவது பின்வருவனவற்றுள் எது ஆராய்ச்சி ஆய்வாளரின் முதன்மை பங்கு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. எது வந்து பிரைமரி ரோல் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் செக்யூரிட்டிஸ் ஃபார் கிளைண்ட்ஸ், கலெக்டிங் அண்ட் அனலைசிங் டேட்டா, மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரி ஃபேக்டர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது கொடுத்துருக்கிற எல்லாமே நீங்கள் ஆப்ஷன்ஸ், தட் இஸ் பி, சி, டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டுக்கு வந்து கலெக்ட் அண்ட் அனலைசிங் டேட்டா, வி நோ தட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரி ஃபேக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அவருக்கு தெரிய வேண்டும். பட் ட்ரேடிங் செக்யூரிட்டிஸ் ஃபார் கிளைண்ட்ஸ், அதாவது வாடிக்கையாளர்களுக்கு பத்திரங்களை வர்த்தகம் செய்தல், அது வந்து கண்டிப்பாக வந்து அவர் பண்ண மாட்டார். தெர் இஸ் நாட் எ பிரைமரி ரோல் ஆஃப் ரிசர்ச் அனலிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ட்ரேடிங் செக்யூரிட்டிஸ் ஃபார் கிளைண்ட்ஸ். தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரீ மீட்டிங் ரிசர்ச்? அதாவது ப்ரீ மீட்டிங் ரிசர்ச்சோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. டு மேக்ஸிமைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன்டர்வியூஸ், டு ரெடியூஸ் த டைம் ஸ்பெண்ட் வித் மேனேஜ்மெண்ட், டு அவாய்ட் ஆஸ்கிங் டீட்டெயில் கொஸ்டின்ஸ், டு இம்ப்ரெஸ் த மேனேஜ்மெண்ட் வித் ஜென்ரல் நாலேஜ். அதாவது மேலாண்மை நேர்காணல்களில் வாய்ப்பை அதிகரிக்க, நிர்வாகத்துடன் செலவழித்த நேரத்தை குறைக்க, விரிவான கேள்விகளை கேட்பதை தவிர்க்க, பொது அறிவை கொண்டு நிர்வாகத்தை ஏற்க. ஸோ வந்து ப்ரீ மீட்டிங் ரிசர்ச்சோடைய நோக்கம் என்ன, தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து ப்ரீ மீட்டிங் ரிசர்ச் நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு வந்து நேர்காணல்களின் வாய்ப்பு வந்து அதிகரிக்கப்படுகிறது. தட் இஸ் டு மேக்ஸிமைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன்டர்வியூஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அதுதான் வந்து ப்ரீ மீட்டிங் ரிசர்ச்சோட இம்பார்ட்டன்ஸ். அப்போ தான் நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்குது அந்த கம்பெனிஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் ஷுட் ரிசர்ச் அனலிஸ்ட் அவாய்ட் இன் தர் கம்யூனிகேஷன் வித் கிளைண்ட்ஸ்? அதாவது வாடிக்கையாளர்களுடனான தொடர்புகளில் ஆராய்ச்சி ஆய்வாளர்கள் எதை தவிர்க்க வேண்டும்? ஸோ கிளைண்ட்ஸு கூட கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த ரிசர்ச் அனலிஸ்ட் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபேக்டர்ஸ் என்னான்னு கேட்குறாங்க கொஸ்டின். ஸோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷன், ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக் வியூஸ், அப்ஜெக்டிவ் அண்ட் ஃபேக்ட் பேஸ் அனாலிசிஸ், கிளியர் அண்ட் கன்சைன்ஸ் லாங்குவேஜ், டிஸ்க்ளோஷர் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது வாடிக்கையாளர்களுடனான தொடர்புகளில் ஆராய்ச்சி ஆய்வாளர் எதை தவிர்க்க வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பிக்கையான மற்றும் அவநம்பிக்கையான பார்வைகள், குறிக்கோள் மற்றும் உண்மை அடிப்படையிலான பகுப்பாய்வு, தெளிவான மற்றும் சுருக்கமான மொழி, வட்டி முரண்பாடுகளை வெளிப்படுத்து. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நம்பிக்கையோ அவநம்பிக்கையோ வியூவை வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ நம்பிக்கையான வியூஸை வந்து கிளைண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடாது. தட் இஸ் ஆப்டிமிஸ்டிக் அஸ் வெல் அஸ் பெசிமிஸ்டிக் வியூஸை வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. அதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் த optimistic as well as pessimistic views should be avoided while communication with the clients. ஸோ பாருங்கள், பயன்பெறுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.